என் நாவினில் நர்த்தனமிடும் தமிழ் அணங்கு தமிழ் அன்னையின் பாதார விந்தங்களை பணிந்து நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயம் போதை மாற்றிய பாதை. வாளில்லா மந்திகளாய் வானரங்களுடன் திரிந்த மனித இனம் இன்று உலகத்தையே உள்ளங்கையில் உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கின்றது. சூரிய குடும்பத்தின் கோள்களில் உயிர்கோளமா பூமி தனக்கே என்று மனிதன் கொண்டாடிக் கொண்டு இருக்கின்றான். அதே வேளையில் போதையினால் மனிதன் மீண்டும் மிருக நிலைக்கு தள்ளப்படுகின்றான். சோமபானம் சுறாபானம் போன்றவற்றை என் முன்னோர் பயன்படுத்தினாரே என தனக்கு தானே சமாதானம் செய்து கொள்வது வழக்கமாகிவிட்டது. துஞ்சினார் சித்தாரின் வேறெல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பர் கள்ளுண்பர் என்றே ஐயன் வள்ளுவன் கூறியுள்ளார். பற்களை கடுக்கும் பாக்குகள், குட்கா, பேன் மசாலா, புகையிலை போன்றவை புற்றுநோயை தரும். மதிமயங்கி வீதியில் தள்ளும் கஞ்சா, கோஹின், அபின் போன்றவற்றை நாம் இளமையிலே அறிந்து கொண்டால் நாம் போதைப் பொருளை தொட்டும் பார்க்க மாட்டோம். சிறு மூளையை தாக்கி சிந்தனையை அழிக்கச் செய்யும் ஆல்கஹாலை நமது உடலில் எந்த விதமாகவும் அனுமதிக்க கூடாது. இன்று ஏடு தூக்கும் பிள்ளைகள் நாளை நாடு காக்கும் தலைவர்கள். இன்று நாம் தலை குனிந்து படித்தால் நாளை நாம் தலை நிமிர்ந்து நடக்கலாம். படிக்கும் வயதில் படிக்காமல், உழைக்கும் வயதில் உழைக்காமல் தெருவில் கிடந்து உருளும் இளைஞர்களால் உலகிற்கு என்ன பயன்? பாரமே அவர்களால். வாகன விபத்து, கணவன் மனைவி உறவில் விரிசல், கொலை, கொள்ளை போன்றவற்றிற்கு முக்கியமான காரணம் போதையறக்கனே. அநீதிகளும் அராஜகங்களும் பாலியல் வன்முறைகளும் நமது நாட்டில் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. போதைப் பொருள் பயன்படுத்துவோரில் சிறுவர் முதல் பெரியவர் வரை 30 கோடிக்கு மேற்பட்டோர் போதையை பயன்படுத்துகின்றனர். இதில் 1/3 பங்கினர் பெண்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியான வேதனைக்குரிய தகவல். போதைப் பொருள் பயன்படுத்துவோரில் 85% கல்வி கற்றவர்கள். இதில் 75% இளைஞர்களே ஆவர். முகநக நட்பது நட்பன்று என்பதை உணர்ந்து நாம் தீய நண்பர்களிடம் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் என நவநாகரீக காலத்திலே காலனும் வடிவங்கள் வேறாய் வந்து நம்மை கை நீட்டி பாயின அழைக்கின்றான். நாம் போதைப் பொருளை கைப்பிடித்தால் அது நம்மை கைப்பற்றி கொண்டு விடவே விடாது. நமது இலங்கை அரசாங்கம் ஜூன் 26ஆம் திகதியை போதைப் பொருள் தடுப்பு தினமாகவும் சட்டவிரோத கடத்தல் தினமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஆண்டில் ஒவ்வொரு நாளையும் போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக ஒவ்வொரு தனி மனிதனும் கொண்டு தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். போதைப் பொருள் விற்பனையும் போதைப் பொருள் கடத்தலும் செய்வோருக்கு எமது நாடு கடுமையான சட்ட தண்டனை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் தீமைகளை செய்யாமலும் தீமைகளுக்கு துணை போகாமலும் தீமைகளை கற்றுக் கொடுக்காமலும் இருந்து நேர்மையான வெற்றி பாதையில் செல்வோமாக. நன்றி, வணக்கம்.